இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம்மை பின்னடைய செய்கிற, சோர்ந்து போக செய்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கு எழும்புகிற சத்துருக்கள். இன்றைக்கு அதை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். தாவீது சொன்ன இந்த வசனம், அவருடைய சத்துருக்களால் அவர் நெருக்கப்பட்ட பொழுது அவர் வாயிலிருந்து வந்த ஒரு அறிக்கை. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைப்பார், என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் என்று இந்த அதிகாரத்தின் பின்பகுதியிலே அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அவர் சத்துருக்களால் நெருக்கப்பட்ட பொழுது சொன்ன ஒரு வார்த்தை. இதை கேட்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்திருக்கலாம், இல்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை சோர்ந்து போக பண்ணுகிற, நம்முடைய ஜீவன் பின்னடைய பண்ணுகிற ஒரு பெரிய போராட்டம் மனுஷர்களாலும் பிசாசுகளாலும், நம்முடைய சத்துருக்களால் நமக்கு வருகிற கஷ்டங்கள். பிசாசினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். பிசாசினால் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது வாழ்க்கையின் ஓட்டத்திலே. சில சமயங்களிலே மனுஷர்களே நமக்கு சத்துருக்களாக மாறி போகிறார்கள். ஒரு வசனம் உண்டு வேதத்துல, கல்கனமும் மணல் பாரமுமாம் பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? கல்லை விட மணலை விட அதிக கனமுள்ளது, பாரமானது மனுஷருடைய பொறாமைகள். காரணமற்ற பிரச்சனைகள் மனுஷர் பொறாமைப்படுவதனால் நமக்கு வருகிறது. நன்றாக நம்மோடு பேசி கொண்டு இருந்திருப்பார்கள், அன்பாக பழகி கொண்டு இருந்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன உயர்வு வந்ததும் அவர்களால் அதை சகிக்க முடியாது. திடீரென்று சத்ருவாக நமக்கு மாறி இருப்பார்கள். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அந்த பாடுகளை எதிர்கொள்ள தெரியாமல், மேற்கொள்ள தெரியாமல் நாமும் சோர்ந்து போகிறோம். சில வேளைகளிலே நாமும் அவர்களை எதிர்க்கிறோம், நம்முடைய கோபத்தை காட்டுகிறோம், எரிச்சலை காட்டுகிறோம், வாயினால் நாம் சண்டை போடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னால் போக செய்கிற காரியங்கள். அதுக்கு சமமாக இன்னும் நாம் தாழ்ந்து போகிறதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னடை செய்கிற ஒரு போராட்டம். அவர்கள் செய்கிறதெல்லாம் நாம் சகித்து கொண்டே இருக்கும் பொழுது, கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மால் முன்னோக்கி ஓட முடிவதில்லை, நாம் கஷ்டப்படுகிறோம். அதனால்தான் எபிரேயர் 12 முதல் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நாம் ஓட கடவோம் என்று சொல்லி. எப்படி பாரமான காரியங்களை நாம் தள்ளுவது? மனுஷர் நம்மை பற்றி பேசுகிற வார்த்தைகள், அவதூறான காரியங்களை நாம் எப்படி தள்ளுவது? அது தள்ளுவதற்கு கடினமான ஒரு காரியம். நாம் தூங்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அதுதான் நம்முடைய ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். அதிலும் நமக்கு அருமையானவர்கள் அதை செய்யும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், பலன் இல்லாமல் பலன் குன்றி போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படும்படி நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தர் என் பலனானவர் என்று சொல்லி அவரை அறிக்கையிடுவதுதான். தாவீதின் வாழ்க்கையிலே நாம் பார்த்தோமானால், தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதுவரை இன்பமான பாட்டுகளை பாடி சந்தோஷமாக காடுகளிலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு திரிந்தவருக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறினது. சவுல் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்தார், கோலியாத்தை ஜெயித்து. ஆனால் அதன் நிமித்தம் வந்த பொறாமையினால் சவுல் அவரை ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல விரட்டி திரிந்தார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். தாவீது ஒவ்வொரு இடமாக ஒழித்து கொண்டிருந்தார். பாரான் வனாந்திரத்திற்கு போவார், மாகோன் வனாந்திரத்திற்கு ஓடி போவார், கேகிலா பட்டணத்திலே போய் ஒழித்துக் கொள்வார். ஒவ்வொரு இடமும் இவர் போகிற இடங்களில் எல்லாம் சவுல் பின்னால் துரத்தி கொண்டே இருந்தார். கடைசியிலே தாவீது சொன்னார், இந்த நாளிலாகிலும் நான் சவுலின் கையால் செத்து போவேன், விரோதிகளிடமே போய் சரண் அடைவதுதான் நல்லது என்று சொல்லி பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் ஒளிந்திருந்தார்.
அப்படி அவருடைய வாழ்க்கை மனுஷனால் சிதறடிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடமாக ஒளிந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் தாவீது ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி. இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை. அவரையே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நீர் என் பலன், நீர் என் ஜீவன், நீர் என் கோட்டை, என் சத்துருவுக்கு எதிரே நீர் எனக்கு பலத்த துருகம், நீர் என் கண்மலை என்று சொல்லி அவரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட நமக்கு பலன் கிடைக்கிறது, முடிகிறது. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லி அவரையே பிடித்து கொண்டார். நீங்களும் அதை செய்து பாருங்கள். இயேசப்பா, நீர்தான் என்னுடைய பலன், நீர்தான் என்னுடைய ஜீவன். இந்த நிந்தை உண்மையில் விழுந்த நிந்தை, இந்த வார்த்தைகளை நான் கவனிக்க போகிறதில்லை, நீர் கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த ஓட்டம் உங்களுக்கு லகுவா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஜீவன் சோர்ந்து போகாதபடி இந்த ஆவிக்குரிய ஓட்டம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரையே நீங்கள் நம்பிக்கையாக கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் பாடுகளுக்கு நடுவிலே நீங்கள் நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லுங்கள், நீரே என் நேசர் என்று சொல்லுங்கள், ஏசப்பா நீர் போதுமானவர் என்று சொல்லி அவரை இன்னும் பலமாக பிடித்து கொள்ள தொடங்குங்கள். இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும். இல்லை, அந்த பழைய காலத்தின் காரியங்களை மனுஷர் அவர்கள் உங்களோடு இருந்த நாட்களின் சம்பவங்களை, இப்போது அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களை, அவர்கள் உங்களை சொல்லுகிற வார்த்தைகளையே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். ஆண்டவரோடு கூட உள்ள அந்த ஓட்டத்திலே நீங்கள் உங்கள் ஜீவனிலே பலன் இழந்து போவீர்கள். உங்கள் ஜீவன் பரிபூரணப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஜீவன் பலன் அடையும்படி, அந்த ஆவிக்குரிய மனுஷன் உள்ளான மனுஷன் பலன் அடையும்படி நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். கர்த்தரிடம் உங்கள் காரியத்தை சொல்லி விடுங்கள். அன்னாள் அதைத்தான் செய்தாள். பெண்ணினாள் செய்த எல்லாவற்றையும் ஆலயத்திலே போய் ஆண்டவருடன் சொல்லி கர்த்தரிடத்திலே அவள் ஒரு பலனை பெற்றுக்கொண்டாள். அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இப்போது தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்துல வேதனையோடு வியாகுலத்தோடு என்னை இப்படி சொல்லி விட்டார்களே, நான் எவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு உதவி செய்தேன், ஒரு நிமிடத்துல என்னை உதறி தள்ளி விட்டார்களே என்று வேதனையோடு இதை கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, மனுஷர்களுக்காக பயந்து நடுங்கி தன்னையே ஒடுக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். இப்பொழுது செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர் என்பது அவர்கள் அனுபவம் ஆகட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உன்னத பலனை தாரோம், பரலோகத்தின் பலனை தாரோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு எல்லாமாய் மாறிவிடும். இந்த உலகம் கசக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு இன்பமாய் மாறிவிடும். உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு இன்பமாய் மாறிவிடட்டுங்க தாவே. நீர் ஆசீர்வதியம்பா, ஆசீர்வதியம். எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும். இந்த பாடுகளிலே கர்த்தாவே, இதை கேட்கிற ஒருவரும் பாவம் செய்து விடாதபடி, பதிலுக்கு பதில் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி கர்த்தாவே தங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். உம்முடைய கிருபையும் இரக்கமும் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.